குண்டாயிட்டா விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே அமலாவுக்கு கண்டிஷன் போட்ட நாகார்ஜுனா. நாகார்ஜுனா தெலுங்கு திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டார் நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. இந்த வயசுலயும் தன்னோட உடம்ப ஃபிட்டா வச்சு இளம் நடிகர்களுக்கு டஃப் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தமிழ்ல கடைசியா கூலி படத்துல நடிச்சிருந்தாரு. படம் படுதோல்விய சந்திச்சது. சூழல் இப்படி இருக்க பிரபல நடிகை குட்டி பத்மினி பல ரகசியங்கள பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நாகேஸ்வர ராவோட மகனான நாகார்ஜுனா திரைத்துறையில அறிமுகமானப்போ ஆரம்பத்துல சில படங்கள் சரியா போகல. அப்பாவோட பேரை கெடுத்துருவாரோ அப்படின்னு பலரும் எதிர்பார்த்திருந்த நிலையில ராம்கோபால் வர்மா இயக்குனரா அறிமுகமான சிவா படத்துல நடிச்சாரு. அந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் அடிச்சு நாகார்ஜுனாவுக்கு நிலையான இடம் ஒண்ண திரைத்துறையில வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறமா கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு கெத்து காட்டினாரு. தெலுங்கு திரையுலகத்துல அவருக்கான இடம் கிடைச்சதுக்கு அப்புறமா தமிழ்லயும் அவருக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்படி பிரவீன் காந்தி இயக்குன ரட்சகன் படத்துல நடிச்சாரு. பிரவீனோட இயக்கம், ஏ.ஆர். ரஹ்மானோட இசை, நாகார்ஜுனாவோட ஸ்டைல், லுக், நடிப்பு இது எல்லாத்தாலையும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. தொடர்ந்து அவரோட கவனம் தெலுங்குக்கு போச்சு. பல வருஷங்களுக்கு பின்னாடி கூலி படத்தின் மூலமா கோலிவுட்ல நாகார்ஜுனா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படமும் கிடையாது, அவரோட ரோலும் கிடையாது. நாகார்ஜுனாவுக்கு இப்போ வயசு 66. இந்த வயசுலயும் தன்னோட உடம்ப ஃபிட்டா வச்சிருக்காரு. கூலி படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவுல கூட நாகார்ஜுனாவோட இளமையின் ரகசியம் பத்தி ஆச்சரியப்பட்டு பேசியிருந்தாரு சூப்பர் ஸ்டார். வயசு 60க்கு மேல ஆனாலும் டோலிவுட்டோட இளம் நடிகர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவரு டஃப் குடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவரோட பர்சனல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் முதல்ல நடிகர் வெங்கடேஷோட தங்கையான லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவர் தான் நாக சைத்தன்யா. அந்த கல்யாண வாழ்க்கை பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. அதைத் தொடர்ந்து நடிகை அமலாவை காதலிச்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவர் தான் அகில். இந்த நிலையில அமலா நாகார்ஜுனா பத்தி பிரபல நடிகை குட்டி பத்மினி தன்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அவங்க அந்த வீடியோவுல நாகார்ஜுனாவை நான் 10, 12 வயசுல தான் முதல் முறையா பார்த்தேன். ரொம்பவே கூச்சப்பட்டாரு. அதுக்கு பின்னாடி பெரிய ஹீரோவா மாறிட்டாரு. அவர் முதல்ல வெங்கடேஷோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணத்துக்கு பின்னாடி சினிமாவை விட்டுடணும் அப்படின்னு தான் முதல் மனைவி கண்டிஷன் போட்டாங்க. ஆனா நாகார்ஜுனா அத கேட்கல. அதனால அவங்க அந்த உறவுல இருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமலா கூட அவருக்கு காதல் ஏற்பட்டது. ஒரு தடவ அமலா என்கிட்ட, "பத்மினி, நாகார்ஜுனா என்ன காதலிக்கிறாரு. ஆனா கல்யாணத்துக்கு பின்னாடி குண்டாகக் கூடாது. குழந்தை பெத்துக்கிட்டாலும் குண்டாகக் கூடாது. அப்படி ஆயிட்டா நான் உன்னை விட்டு போயிடுவேன். அதே மாதிரி ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காரு" அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கண்டிஷன் போட்டு தான் அமலாவ நாகார்ஜுனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இப்போ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு.